நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. சீராக் 24 12 16 மேலும் 19 22 மற்றும் 24 முடிய ஆண்டவரின் உரிமை சொத்தாகிய பங்கில் மாட்சிமைப்படுத்த பெற்ற மக்கள் நடுவே நான் வேர் ஊன்றினே. தேவத்தார் மரத்தைப் போல் என் கிளைகளை பரப்பினே. என் கிளைகள் மாட்சியும் அருளும் நிறைந்தவை. என்னை விரும்புகிற அனைவரும் என்னிடம் வாருங்கள். என் கனிகளை வயிறார உண்ணுங்கள். என்னை பற்றிய நினைவு தேனினும் இனியது. என் உரிமை சொத்து தேன் நடையினும் மேலானது. என்னை உண்பவர்கள் மேலும் பசி கொள்வார்கள். என்னை குடிப்பவர்கள் மேலும் தாகம் கொள்வார்கள். எனக்கு கீழ்ப்படிவோர் இகழ்ச்சி அடையார். என்னோடு சேர்த்து உழைப்போர் பாவம் செய்யார். ஆண்டவரின் வலிமை கொள்வதை விட்டு விடாதே. அவர் உனக்கு வலுவூட்டும் பொருட்டு அவரை பற்றிக்கொள். எல்லாம் உள்ள ஆண்டவர் ஒரே கடவுள். அவரை தவிர வேறு மீட்பர் இல்லை. சிந்தனை: நானும் தன்னை பற்றி பேசுகிறது. தான் தோன்றிய இடம், தான் வெளிப்பட்டு ஆற்றிய அரும் பெரும் செயல்கள், தன் இருப்பிடம், தன் வளர்ச்சி முதலியவற்றை பற்றி ஓமை உருவங்களால் விளக்கி கூறுகின்றது. மரம் செடி கொடி பற்றிய அறிவு வியக்கத்தக்கது. ஆம், நாம் ஆண்டவரில் நிலைத்து நிற்போம். நாம் அவரோடு ஒன்றித்து வாழ்கின்ற போது வலுவூட்ட பெறுவோம். ஆண்டவரின் வலிமை கொள்வதை விட்டு விடாமல் அவரில் ஒன்றித்து வாழ்வோம். அவரே நம்மை வழிநடத்துபவர். அவரே நம்மை ஆசீர்வதிப்பவர். நாம் அவரோடு ஒன்றித்து வாழ்கின்ற போது நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். எனவே அவருடைய வார்த்தையை தியானித்து அதன்படி வாழ முயல்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.